பத்திரிகையாளர் வெற்றி இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டன மொழி குறித்த கமல்ஹாசனுடைய கருத்துக்கு ஏன் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். இது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு உணர்வுபூர்வமான விவகாரமா தான் நான் இதை பார்க்கறேன். இப்போ படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் கமல் தரப்பில் இருந்து அவங்க கர்நாடக உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நீதிமன்றமே இப்போ கமல் அவர்கள் கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு கேட்கறதுனால அவர் எடுக்க வேண்டிய முடிவு தான். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற ரீதியில தான் அவர் பேசியிருந்தாரு. இருந்தாலும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு உண்டான சில விஷயங்களை செய்யறதுக்கு எல்லாருமே ஒரு ஏத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில கமல் அவர்களும் நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு அனுசரணையான பதில கொடுக்கலாம்ட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க முதல்ல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு ஸ்டேட் கர்நாடகாங்கிறது உங்களுக்கு பெங்களூர்ல மட்டுமே யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா சென்னையில எவ்வளவு தியேட்டர்ல ஒரு முன்னணி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுதோ அதை விட அதிகமான தியேட்டர்கள்ல பெங்களூர்ல ரிலீஸ் ஆகும். ஒரு மிகப்பெரிய வசூல் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கமலுக்கு இங்க தமிழ் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கறத நடிகர் சங்கம் மட்டும்தான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இதே அவருக்கு ஆதரவா ரஜினியோ விஜயோ குரல் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த விவகாரம் வேற விதத்துல போயிருந்திருக்கும். அப்படி எந்த விதமான ஒரு ஆதரவு கமல் தரப்புக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்த நீதிமன்றம் வரைக்கும் அவங்கள கொண்டு போக வச்சிருக்குன்ட்டு நான் பாக்குறேன். அதே சமயத்துல கர்நாடகா சைட்ல இருக்கிற கன்னட அமைப்புகளும் தியேட்டர்காரர்களும் அவங்களே தயாரா இல்லைன்னும் போது இத மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தமிழகத்திலயும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா கமல் அவர்கள் நடிச்சு வெளிவந்த விஸ்வரூபம் படத்துக்கு கூட அப்படியான ஒரு சூழல் அன்றைய காலகட்ட அரசுல வந்திருந்தது. அதுக்கப்புறமா அது பேசி சுமூகமா தீர்த்து சில பல நாட்கள் கழித்து தான் அந்த படம் இங்க தமிழகத்துல வெளியாச்சு. இத மாதிரியான விஷயங்கள் கமல் அவர்களுக்கு புதிது இல்ல. இருந்தாலும் இன்றைய சூழல்ல இது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு மொழி உணர்வு சார்ந்த விஷயமா வெளியே வந்ததாலதான் இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க தரப்புல இருந்து தவறுதலா புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு வேற விதமா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்கிறது தான் கமல் தரப்பு வாதமா இருக்கிறதா நான் மீடியாக்கள்ல பார்த்தேன். நேற்று அந்த வழக்கு தொடர்பான அவங்க அனுப்பியிருந்த அவங்க அந்த விண்ணப்பத்திலையும் குறிப்பிட்டிருந்ததையும் கவனிச்சேன் நான். பட் இது இன்றைய நீதிமன்றம் சொன்ன பிறகு இன்னும் பிற்பகலுக்கு ஒத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க செய்திகள்ல. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நீதிமன்றம் என்ன விதமான ஆலோசனை சொல்லுது, இல்ல என்ன விதமான உத்தரவு பிறப்பிக்க போறாங்கிறத பொறுத்து தான் கமல் தரப்புல இருந்து பதில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு வெற்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.